நாம் மனமொழிந்து போகின்ற காரியங்கள் இல்லை. எண் 7ல் திருத்தந்தை சொல்லுகிறார் பாருங்கள், எல்லாமே நெகட்டிவ் கிடையாது, நல்லது உலகத்தில் இருக்குது. நானும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும், காரைக்குடிக்கு போயிருந்தேன். ஜனவரி 1ஆம் தேதி போய் திருப்பலி எல்லாம் முடிந்து அன்றைக்கு சில நண்பர்களை எல்லாம் பார்த்து விட்டு இரவு பெங்களூருக்கு செல்ல வேண்டும். எனவே வேகமாக வந்தேன். பஸ்ஸு நேரம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் அந்த டிவிஎஸ் 50ல் என்னுடைய பேக்கை நான் எடுத்துகிட்டு வரேன், நான் சீக்கிரம் போயிட்டு பஸ்ஸை நிறுத்திடுறேன், அப்போ நீங்கள் கார் கொஞ்சம் டிராஃபிக்னால மெதுவாக வந்தாலும் உங்களுக்காக காத்திருப்பான் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் பார்த்தா நான் 2 பேக் வச்சுருந்தேன். ஒன்று துணியெல்லாம் வச்சுருக்கிற பேக்கு, இன்னொன்று என்னுடைய ஹேண்ட் பேக், கம்ப்யூட்டர் பேக் மாதிரி. ஆனால் கம்ப்யூட்டர் இல்லை, உள்ள கேமரா இருந்தது, ஆடியோ ரெக்கார்டர் இருந்தது, என் ரூம் சாவி இருந்தது. அந்த கேமரா ஒரு 60,000 போகும். நான் வந்து பார்க்குறேன், அவர்கிட்ட பேக்கை கொடுங்கன்னா ஒரு பேக்கு தான் கொடுக்குறாரு, அந்த சின்ன பேக் காணும். எனக்கு ஷாக்காக போச்சு. ரூமுக்கும் போக முடியாது. இது ஒரு 60,000க்கு மேலே இந்த கேமரா, இந்த ஆடியோ ரெக்கார்டர், எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்டு வேறு பண்ணுறோம். ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா, திடீர்னு சீதாலட்சுமின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது. என் பேர் சீதாலட்சுமி, நீங்கள் உங்கள் பேக்கை எங்கேயாவது விட்டுட்டிங்களா? அதில் என் அட்ரஸ்ஸு நம்பர் இருந்திருக்கு. ஆமாம், எங்கள் வீடு உழவர் சந்தை பக்கத்தில் இருக்குது, வந்து வாங்கிக்கிங்க. நான் எங்கள் அண்ணன் கூட நான் வண்டியில் வந்தேன், ரோட்டில் விழுந்து ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்தில் விழுந்து கிடந்தது. யாருடையதான் பார்த்தா அட்ரஸ் இருந்தது. இந்த காலத்தில் நல்ல மனிதர்கள், வேறு நம்பிக்கையை சார்ந்தவர்கள், அந்த பேக்கே ஒரு 2000 ரூபா போகிறோம், அதை எடுத்து வச்சுக்குவாங்க. வெறும் காலி பேக் இருந்தாலும் எவ்வளோ பேர். நாம் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லது இருக்கிறது. அதான் திருத்தந்தை எண் 7ல் சொல்லுகிறாரு, நம்ம ரீட் த சயின்ஸ் ஆஃப் டைம், காலத்தின் அறிகுறிகளை படியுங்கள். மனிதர்கள் நல்லவர்கள் பலர் இருக்கிறார்கள், இன்னும் உலகில் நல்லது இருக்கத்தான் செய்கிறது, எல்லாமே கெட்டு போய்விட்டது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எத்தனையோ பேர் கடவுளுடைய பிரசன்னத்துக்காக ஏங்குகிறார்கள். அந்த கடவுளின் பிரசன்னம் உங்கள் வழியாக கூட இருக்கலாம் அல்லவா? பாருங்கள், எண் 7ல் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக உலகிலே நல்ல மனமுடையோர் உண்டு என்று திருத்தந்தை கற்பிக்கிறார். எண் 8ல் முக்கியமாக இன்றைக்கு மனிதன் சமாதானத்திற்காக, புதிய தமிழில் அமைதி என்று சொல்கிறோம், அமைதிக்காக இயங்குகிறார். எத்தனை போர்கள் இருக்கின்றது. சில நேரத்தில் 2-3 தடவை திருத்தந்தை கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். இந்த உக்ரைன் சண்டையை குறித்து, அதே போல பாலஸ்தீனத்தில் இஸ்ராயல் இந்த சண்டையை குறித்து அழுதார். எல்லாரும் சமாதானத்துக்காக இயங்குகிறார்கள். இது அதிகமாக இருக்கிற போர். இன்னும் எத்தனையோ போர்கள், நாட்டளவில் வீட்டளவில் இருக்கிற போர்கள். எல்லாரும் அமைதிக்காக இயங்குகிறார்கள். பாருங்கள், இந்த சூழ்நிலையில கடவுளின் மக்கள் எப்படியாவது இந்த வன்முறையை எல்லாம் தவிர்த்து சமாதானத்திற்காக பாடுபட துணிவு கொள்கின்ற, தாராளமாய் முன்வருகின்ற ஒரு காலமாக இது அமைய வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு தான் காலையில் பூசையில் திருப்பலியில் சொன்னேன், திண்டிவனத்தில். உண்மையா நம்ம சண்டை போட்டவங்க பக்கத்தில் உட்கார்ந்து இல்லை, சண்டை போட்டால் நமக்கு நிம்மதியே கிடையாது. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. எல்லாரையும் மனமாற மன்னிக்கலன்னா இங்க சுவற்றுக்கும் பக்கத்தில் இருக்கிற பேர் தெரியாதவருக்கும் இப்படி சமாதான அடையாளம் காட்டினால் எந்த நன்மையும் கிடையாது என்று நான் சொன்னேன். சமாதானத்தை பற்றி எண் 8 பேசுகிறது. எண் 9 இன்றைக்கு நம்முடைய மக்கள் மத்தியில் வாழ்க்கை மத்தியில் ஆர்வம் இருக்க வேண்டும். enthusiasm for life. ஏனோ தானோன்னு வாழக்கூடாது.
நான் குருமடத்தில் பேராசிரியர் சேர்ந்த போது மாணவர்களை எல்லாம் உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய திறமை என்னன்னு ஒரு குரூப்பை கேட்டேன் நான். அப்போ ஒரு பையன் சொன்னது எனக்கு இன்றும் ஞாபகம் வருகிறது. மற்றவர்கள் எல்லாம் எனக்கு ஓவியம் தெரியும், எனக்கு விளையாட தெரியும், என்னுடைய இசை ஞானம் சற்று பரவாயில்லை என்றெல்லாம் ஏதேதோ சொன்னார்கள். ஒரே ஒரு பையன், ஒரு குருமட மாணவன் சொன்னான், if I accept anything I will do it with enthusiasm to the best of my ability. எனக்கு உண்மையாகவே நான் அதை மறக்கவே முடியாது, மகிழ்ச்சியோடு என்னுடைய உயிர் மூச்சோடு என்னுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி நான் செய்வேன் என்று சொன்னேன். மற்றவர்கள் சொன்னதை விட இந்த சகோதரர் சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, என் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. அதே போலத்தான் இன்றைக்கு மக்கள் ஏனோ தானோ என்று வாழ்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கை மீது, உயிர் மீது நம்பிக்கையற்று உயிரை புறம் தள்ளுகிறார்கள். குழந்தையே வேணான்னு சொல்றாங்க தங்களுடைய சுயநலத்துக்காக. ஒரு பக்கம் நுகரும் கலாச்சாரம், அதை வாங்கணும் இதை வாங்கணும், பிள்ளைக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது. எது கேட்டாலும் வாங்கி கொடுக்காம இருந்துட்டு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்து முக்கியமானதை நீ வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, அதான் திருத்தந்தை கேட்கிறார்கள். 3 பிள்ளை இருந்தா 4 பிள்ளை இருந்தா நான் எப்படி உருவாக்குவேன்னு சொல்றேன். ஒரு பிள்ளைய நீ குட்டி சவராக்குற எதுக்காக? எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து. I was surprised. On the one hand consumerism, on the other hand we don't want many children. You don't want many children. நிறைய குழந்தைகள் வேண்டாம் என்று சொல். உண்மையாகவே நம்மை சிந்திக்க வைக்கிறது பாருங்கள். அதே போலத்தான் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட், பொறுப்புள்ள பெற்றோராக இன்றைக்கு வாழ, அக்கறையோடு, அன்போடு, திருத்துதலோடு, பாராட்டோடு, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று பாருங்கள். அடுத்தது பாருங்க, எண் 10ல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சஃபரிங் பீப்புள் பற்றி, துன்புறுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது ஜூபிலி ஆண்டிலாவது அக்கறை கொள்ள வேண்டும், அதிக அக்கறை கொள்ள வேண்டும், அதிக அக்கறை கொள்ள வேண்டும். துன்புறுகிறவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், தெருவில் இருக்கிறார்கள், ஊரில் இருக்கிறார்கள், நாட்டில் இருக்கிறார்கள், உலகிலே இருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்ல முதல்ல திருத்தந்தை வந்து இந்த சிறைவாசிகளை பற்றி குறிப்பிடுகிறார். சிறைவாசிகளை பற்றி, ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு பேர் அநியாயமா இருக்கிறாங்க. நான் செமினார்ல இருக்கும்போது ஒரு கவிதை படித்தேன், அப்துல் ரஹ்மானுடைய கவிதை. அவர்களை சிறையில் சந்தித்தேன். எதற்காக என்று கேட்டேன். ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொன்னார்கள். நான் கரிமூட்டை தூக்கும் தொழிலாளி, கையில் கரி படித்திருந்தது, நான் கருப்பு பணம் வைத்திருந்ததாக கைது செய்து விட்டார்கள். பாருங்க, அவன் எந்த தப்பும் செய்யல, அவன் கருப்பு பணம். நான் வந்து என்னுடைய வரப்பை சரி செய்து வெட்டி கொண்டிருந்தேன், நான் பிரிவினைவாதி என்று என்னை கைது செய்து விட்டார்கள். சரி, இப்படி அவர் வந்து வேடிக்கையாக அப்துல் ரஹ்மான் இப்படி எழுதுகிறார். எவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்னாரு, தேர் கோஸ் பிரான்சிஸ் பட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட். அந்த அயோக்கியன், அந்த கிரிமினல் யார் தெரியுமா? இறைவனுடைய இரக்கம் இல்லாமல் இருக்கின்ற பிரான்சிஸ் தான் அவன் என்று சொன்னான். இரக்கம் கொள்ள வேண்டும். பல்வேறு நிலை பிரிசன் மினிஸ்ட்ரி, பல்வேறு நிலைகளிலே எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் குடும்பத்தாருக்கு உதவி செய்ய வேண்டும், பிள்ளைகளை படிக்க வேண்டும், புதிதாக தொடங்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் சாமியார் சிஸ்டரு, திருமணத்தாரு ஜூபிலி கொண்டாடு, ஆண்டவருடைய ஆவியின் மேல, அந்த வாசகத்தை படிச்சுட்டு போனா போதாதுப்பா தாயே. உண்மையாகவே இன்றைக்கு கைதிகளாக இருக்கிறார்கள். அநியாயமாக ஒருவேளை குற்றம் செய்திருக்கலாம், சூழல்கள் அப்படி அமைந்திருக்கலாம். எவ்வளவு பேர் கைதியாக இல்லாமல் இருப்பது எதற்காக தெரியுமா? போலீஸ் பிடிச்சிரும், அதுக்காகத்தான். இல்லைன்னா பாருங்க, எனக்கு யோவான்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி, தன் சகோதரனை வெறுப்பவன் ஒவ்வொருவனும் கொலைகாரன். நம்மெல்லாம் கொலைகாரங்கன்னா நம்ம வந்து ஜெயில தான் இருக்கணும். சகோதரரை வெறுப்பவன் எல்லாரும், எத்தனையோ கொலைகாரர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். சில கொலைகாரர்கள் வெறுத்து அதை செயல் வடிவிலே முடித்துவிட்டு அங்கே உள்ளே இருக்கிறார்கள், செய்யாமலும் இருக்கிறார்கள். சிறைவாசிகள் மீது நாம் அக்கறை கொள்ள, ஏற்கனவே திருவை இவற்றையெல்லாம் செய்து வருகிறது, இன்னும் அதிக அளவில்
அவர்களை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் திருத்தந்தை சொல்லுகிறார் பாருங்க. அடுத்தது 11 sick people, உடல் நலம் இல்லாதவர்கள், நோயுற்றவர்கள், அத்தனை பேர் மீதும் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் அனுப்பும்போது சொன்னது எனக்கு நினைவு வருகிறது. go and heal சொன்னார். நான் சொல்லுவேன் அடிக்கடி மறைவுரை எல்லாம், உன்னை பார்க்கும்போது யாருடைய பிரஷரும் ஏறக்கூடாது. நீ அவருடைய நோயை குணப்படுத்தாமல் இருக்கலாம், நோயை அதிகமாக்க கூடாது. திருத்தந்தை மிக தெளிவாக சொல்றார், நோயுற்றவர்களுக்கு நாம் சிறப்பான விதத்தில் அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நோயை தணிக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும். இருந்ததே போதும். சில பேர் சொல்றாங்க, பிஷப் கூட குறை சொல்றாங்க, நான் சிக்கா இருக்கேன்னு தெரியும், என்ன பார்க்கலாம், ஒரு ஜூபிலிக்கு வந்தாரு, என்ன பார்க்கல, 300 கிலோமீட்டர் இந்த பிஷப் அப்படின்னு கூட ஒரு குருவானவர் நொந்து கொண்டார் பாருங்க. நோயற்றோருக்கு அக்கறை. அதை தொடர்ந்து முக்கியமா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஒரு பக்கம் டாக்டருங்க, ஒரு வேளை சம்பாத்தியம் அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் நோயாளிகளுக்கு உதவி செய்கிறார்களோ, முக்கியமா நர்சஸ், இவர்கள் எல்லாரையும் நாம் மதிக்க வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும். ஒரு பெரிய பணக்காரன் வந்தா தோஸ்துன்னு சொல்லுது, ஒரு நர்ஸ் இரவு பகல் பாராமல் நோயாளிகளை கவனிக்கிறாரே, அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டாம் என்று திருத்தந்தை அழைப்பு விடுகிறார்கள். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், உண்மையாகவே இன்னைக்கு கூட எனக்கு உள்ளளவில் நிறைய வருத்தம். என்ன தெரியுமா, தொடக்கத்துல எத்தனையோ துறவர சபைகள், பெண் துறவர சபைகள் டிஸ்பென்சரி வச்சிருந்தாங்க. இப்ப ரூல் வந்துடுச்சா என்னன்னா, இது போல டாக்டர் இருந்தா தான் நீங்க டிஸ்பென்சரி வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் ஸ்கூல் நடத்த விட்டுட்டாங்க. நோயுற்றோருக்கு உடன் இருப்பது சரி, குறைந்த அளவு ஒருவேளை மருத்துவமனை வைத்திருக்கவில்லை, நோயாளிகளை சென்று பார்ப்பது, சம்பாத்தியம் இல்லாமல் அவர்களோடு இருந்து அவர்களை உற்சாகம் ஊட்டுவது, செய்ய வேண்டிய வேலைகளை செய்வது, ஆண்டவர் அதைத்தானே எதிர்பார்க்கிறார் என்று நான் மனசுல நினைப்பேன். எல்லாம் வந்ததுன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபவுண்டர் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்களாம், அதனால இவங்களும் தேவையில்லாத இடத்துல என்டரிங் தி எஜுகேஷனல் மார்க்கெட், அந்த வியாபாரத்திலே நுழைவது. We need to have creative fidelity to the intention of the founder. எந்த ஃபவுண்டரும் போய் அட்வர்டைஸ் பண்ணல, ஏன் ஸ்கூலுக்கு வாங்க, ஏன் ஸ்கூலுக்கு வாங்க. அன்னைக்கு ஒருத்தவங்களை பார்க்குறேன், எங்க அட்வர்டைஸ்மெண்ட் போகிறேன், ஏமா இப்படி செய்யணும், அப்போதானே ஸ்ட்ரென்த் வரும், அப்போதானே என் வேலையை தக்க வைக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். நான் இது சில கால சூழ்நிலைகள் இப்படி எல்லாம் ஏற்படுகிறது. உண்மையாகவே ஆண்டவர் இங்கே இருந்தால், உன்னுடைய சபையின் நிறுவனர் இருந்தால் இதையெல்லாம் செய்வாரா? ஆண்டவருடைய அடிப்படையில் இவற்றை எல்லாம் கேட்டு பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆதங்கம். பல நேரத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க, இது சுலபம் அல்ல, இந்த நவீன காலத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஆண்டவரே என்று சில பேர் சொல்வதும் கேட்கிறது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லி வைக்கிறேன். அடுத்தது பாருங்க, இளைஞர்கள். இன்றைய இளையோருக்கு நாம் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும். அதான் இப்பெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் இந்த யூத் மினிஸ்ட்ரிலாம் அதிகமாக சொல்ல, இப்போ யூத் மினிஸ்ட்ரி யூத்துக்கிட்ட எப்படி பழகிறது, நம்முடைய அன்பான மாணவர்களுக்கு இங்கே பயிற்சி எல்லாம் இருக்கிறது. இங்கே எவ்வளோ பயிற்சி கொடுத்தாலும் சாமியாரான பிறகு சில பேர் யூத்தை கண்டா பயம், அலர்ஜி, தே ஆர் கிரிட்டிக்கல், அவங்க பார்க்குறாங்க, மறைக்க முடியாது என்றெல்லாம். இளையோரோடு நீங்கள் நன்றாக பழக வேண்டும், அவர்களை இழந்து விடாதீர்கள், இளையோரின் திறமைகளை கண்டறியுங்கள். இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் பார்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு வரும்போது கூட பீப்புள் வாண்ட் டு பி சீன். யாரும் பார்க்கலன்றதுனால கெட்டது செஞ்சாலே என்ன பார்ப்பாங்களான்னு பார்க்குறாங்க. கெட்டது செய்ய தூண்டுவது நீ அவர்களை பார்க்காதது, பாராட்டாதது. பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாலாட்டு. இளையோரை பாருங்கள், அதனால்தான் அவர்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறார்கள்.
ஒரு பக்கம் அவர்களுடைய குறைபாடு என்பதை விட திரு அவை எனும் போது அனைத்து நம்பிக்கையாளர்களும் இளைஞர்களை புறம் தள்ளக்கூடாது. இளைஞர்கள் மத்தியிலே இளைஞராக செயல்பட ஒவ்வொருவரையும் திருத்தந்தை அழைக்கிறார். பாருங்க, அடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்கிறோம் மைக்ரன்ஸ், புலம்பெயர்ந்தோர் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் கானான் நாட்டிலிருந்து எகிப்துக்கு போனார்கள். அவர்களுடைய வேதனையை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? நாடு கடத்தப்பட்டோர் வேறு வழி இல்லாமல் வேதனைப்படும் போது எப்படி இருக்கும்? இவர்கள் மீது அக்கறை காட்ட இந்த ஜூபிலி ஆண்டு துணை புரிய வேண்டும். அவர்களுக்கு விடுதலை வேண்டாமா? ஏன் அவர்களை ஒதுக்கி தள்ளுகிறீர்கள்? உலகம் முழுவதிலும் எல்லாருக்கும் தேவையான உடைமைகள் இருக்கின்றன, சொத்துக்கள் இருக்கின்றன. நீ அநியாயமாக துன்பப்பட வேண்டியதில்லை. யாருக்கும் நீ ஒதுக்கி வைத்து உதாசீனப்படுத்தி வெந்த பொண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல இத்தகைய அந்நியர்களிடம் நடந்து கொள்ளாதே என்றுதான் திருத்தந்தை அழைப்பு கொடுக்கிறார். அடுத்தது எல்டர்லி, முதியோர். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு முதியோர் இங்கே வந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. திருத்தந்தை உண்மையாகவே இதுல சொல்றார், they are the treasure, அவர்கள் ஒரு பொக்கிஷா. யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி பயன்படுத்தாதீர்கள். பல போதனைகளிலே ஏற்கனவே வந்துவிட்டது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஜூபிலியின் நேரத்தில் திருத்தந்தை மீண்டும் சொல்லுகிறார், எல்டர்ஸ். எங்க ஃபாதர் டெரன்ஸ் தெரியும், எங்க 2 பேருக்கும் பைபிள் கற்றுக் கொடுத்த ஃபாதர் ஆண்ட்ரூஸ் கூட 97 98 வயசு அவருக்கு. இப்போ 100 கொண்டாட போறாங்க அவருக்கு. நான்லாம் போனால் வெக்கப்படவே மாட்டேன். அன்னைக்கு போனேன், பிரதர்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு 100 பேர். எல்லாரும் முன்னாடியும் தடாலும் முட்டி போட்டேன். ஏன்னா பிஷப்பே வந்து முட்டி போடுறாங்க. அவருடைய வயது மட்டுமல்ல, அவருடைய ஹோலினஸ், புனிதத்துவம், வெட்கப்படவே இல்லை. நான் ஒவ்வொரு எல்டர்ஸ் அவர்கள் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொண்டு நடங்கள். அவர்கள் மீண்டும் குழந்தையாயிருக்கிறார்கள். பெரியவங்களை மதிக்கணும். இப்ப பாருங்க, 3rd இயர் தியாலஜி படிக்கிறவரு, 1st இயர் தியாலஜி படிக்கிறவனை வந்து என்ன சொல், உனக்குலாம் என்னடா தெரியும் சென்ட் பால் செமினரி பற்றி? இப்பதான் வந்து 6 மாசம் ஆகுது, நீ பேசுறிய, மட்டம் தட்டி பேசுற. 1.5 வருஷத்துல பேசுறது அப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி மதிக்கிறது இல்லை. இவங்களுக்கும் உனக்கும் 50 வருஷம் வித்தியாசம் இருக்கு. இது ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க வந்து சொன்னா எப்படி இருக்கும்? அடிமுட்டாள், உனக்கு வாழ்க்கை வாழ்ந்த அனுபவம் இருக்கிறதா என்று சொன்னால் எப்படி இருக்கும்? 2 ஆண்டு வித்தியாசத்திலே நீ பெரியவன் என்று நினைத்துக் கொள்கிறார். இத்தனை ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கும் போது நீ எந்த அளவுக்கு அவர்களை மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். முதியோரை தாத்தா பாட்டி தினம் என்று எல்லாம் கொண்டாடுகிறார், பெற்றோர் தினம் என்று கொண்டாடுகிறார். பார், இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், உன்னுடைய அன்னம்மாள் திருவிழா இன்றைக்கு சீராக்காகவும் 44ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்த மூதாதையரை மறந்து விடாதீர்கள். ஒரு பக்கம் எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் அவர்கள் நம்பினார்கள் என்று. இங்க சீராக் 44 இருந்து ஒரு 5-6 அதிகாரம் பாருங்க. எல்லாரும் இவங்கள நினைச்சு பாருங்க, இவங்கள நினைச்சு பாருங்க என்று எல்லாரையும் பாராட்டுகிறது பெரியவர்களை. We have to respect the elders. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து திருத்தந்தை இங்கே சொல்வது 14 15 ஏழை எளியவரை பற்றி. Don't close your eyes to the poor. ஏழைகள் பல்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஆண்டு பாருங்கள். இணைச்சட்டத்தில் மற்ற இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க வந்து எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடாத, கொஞ்சம் வாரத்தில் இருக்கிறத விட்டு வை, அது ஏழைக்கு உதவும். பாருங்க, ஒருத்தவங்கிட்ட நீ அடமானமா அவனுடைய உடைய வாங்கினால் திருப்பி கொடுத்துரு, அவன் குளிர்ல செத்துறக்கூடாது. நீங்க வந்து எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைச்சு பாருப்பா. ஆகையினால நீ ஓய்வுக்காக எங்கினாய் அல்லவா, உன் வேலைக்காரங்களுக்கும் ஓய்வு கொடுப்பா. விவிலியம் முழுவதும் பறந்து கிடக்கிறது. அதுவும் முக்கியமாக ஜூபிலி ஆண்டுல ஏழைகளுக்கு
நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு. பாருங்க, நாள் 4 பேர் வர வேண்டும், முன்னேற வேண்டும். நான் அடிக்கடி சொல்றேன், ஏற்கனவே எங்க சொன்னேன்னு தெரியாது. பாருங்க, உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்க. நான் இங்க நம்ம கோட்டார் டைஸ்ல பாம்பன் விலைக்கு ரெட்ரீட் கொடுக்க போயிருந்தேன், தியானம் கொடுக்க. அப்போ ஒரு 90 வயசு சிஸ்டர் நல்லா இருந்தாங்க. நான் 85 வயசு சிஸ்டர் நல்லா இல்லை. அப்போ இந்த 90 வயசு சிஸ்டரு அந்த வயசுல நல்லா இருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு முக்காடு போட்டு விடுது, மாத்திரையை வாயில போட்டு தண்ணி ஊற்றுதுப்பாரு. ஐயோ, 90 வயதிலும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று இந்த தாய் நிரூபிக்கிறார்களே. நான் ரெட்ரீட் பிரீச் பண்றது, நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதானே பெரிது என்று நான் நினைத்தேன். பாருங்க, அண்மையில திருத்தந்தைக்கு தியானம் கொடுத்த இந்த ஃபாதர் டிமோத்தி ராட்க்ளிஃப் திருத்தந்தை முன்னாடியே சொன்னார், நான் பாக்தாதுக்கு போனேன், அன்னை தெரேசா சகோதரிகள் நடத்துகின்ற அந்த அனாதை இல்லத்துக்கு போனேன், அனாதை குழந்தைகளின் இல்லத்துக்கு. அங்க ஒரு குழந்தை, நோரா என்ற பெண்மணி, சிறுமி, 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை. ஐயோ, பாவமா இருக்கு. அந்த குழந்தை என்ன செஞ்சது தெரியுமா? 2 கையும் இல்லாமல் 2 காலும் இல்லாமல் வாயிலே ஸ்பூனை வைத்து கொண்டு மற்ற ஒரு சிறு குழந்தைக்கு உணவு ஊட்டியதாமே. பாருங்க, 2 கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் நல்லது செய்ய நினைக்கின்ற அந்த சிறுமியை பாருங்க. ஏழைகளை மறந்து விடாதீர்கள். நம்ம கை இருக்கு, கால் இருக்கு, எத்தனை பேருக்கு நல்லது செய்வது. நான் மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீ அழகாய் இருக்க வேண்டுமா? Do you want to be charming? Learn something new every day. Do some good to somebody every day. ஒவ்வொரு நாளும் உறங்க போகுமான், நான் இன்றைக்கு எதை புதிதாக கற்றுக்கொண்டேன், நான் இன்றைக்கு யாருக்கு என்ன உதவி செய்தேன். An encouraging word, a loving smile is already something good. புன்முறுவல் பூத்தால் அது நல்லதுதானே. ஏழை எளியவருக்கு பாருங்கள், நல்லது செய்தால்தான் ஆண்டவர் கொண்டு வந்த மீட்பை நிறைவாக நாம் அனுபவித்தோராவோம். பாருங்கள், கடைசியில 16ல he appeals for hope. உலகினுடைய சொத்துக்கள் எல்லா மனிதர்களுக்கும், ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களே, திறமை மிக்கவர்களே, சேர்த்து வைக்காதீர்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அழிவு பொருட்கள் எல்லாம் அழிந்து போகட்டும், எல்லாவற்றையும் ஆக்க செயல்களுக்கு பயன்படுத்துங்கள். இந்த நேரத்தில் திருத்தந்தை முக்கியமா அடுத்த எண்ணில 17ல ஒற்றுமையை பற்றி சொல்லுகிறார். கிபி 325ல கவுன்சில் ஆஃப் நிசையா திருச்சங்கம், பொதுச்சங்கம் நடந்தது. 1700 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இப்போது. அங்கே என்ன? திரு அவை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டாம். எல்லாரும் ஒன்று கூடி விவாதிக்க வேண்டும். Synod begins there. நான் மட்டும் போதும், தனியா சாதிக்கிறேன் என்று எல்லாம் நினைக்க கூடாது. Synodality, unity, divinity of Jesus Christ, இவை ஒவ்வொன்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை அறைகூவல் விடுகிறார். அதை தொடர்ந்து பாருங்கள், 18ல முக்கியமாக ரோமையர் 12 சுட்டி காட்டுகிறார். 3க்கும் நெருக்கமான தொடர்பு. ஃபெய்த், ஹோப், சேரிட்டி, விசுவாசம், நம்பிக்கை, தேவசிநேகம் என்று அந்த என்று சொன்னோம் அந்த காலத்தில். இப்போது அதை மாற்றி நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்று இப்போது நாம் சொல்லுகிறோம். இம்மூன்றுக்கும் தொடர்புண்டு, ஒன்றை மற்றொன்றிலிருந்து பிரித்துவிட முடியாது. 19ல ரீசன்ஸ் ஆஃப் அவர் ஹோப், முக்கியமாக ஐ பிலீவ் இன் லைஃப் எவர் லாஸ்டிங். எல்லாரும் சேர்ந்து திருவெளிப்பாடிலே சொல்வது போல கம் லார்ட் ஜீசஸ் என்று காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே வா.
முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்று நாம் எல்லாரும் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி ஆண்டவரே வாரும் என்று சொல்ல வேண்டும். எண் 20 டெத் அண்ட் ரெசரக்ஷன், ஹார்ட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஹோப். இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு, அதுதான் நம்முடைய இந்த முப்பேரும் ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டிக்கு ஊற்று என்று சொல்லுகிறார். முக்கியமாக 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இயேசு இறந்தார், இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார், இயேசு மீண்டும் தோன்றினார். அதை மனத்தில் வைத்து நாமும் மரிக்க வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும், உயிர் தெழுவோம் என்று நம்ப வேண்டும், தந்தையோடு நாம் ஒன்றாய் இருப்போம் என்பதை காட்ட வேண்டும். எல்லா மறை சாட்சியரையும் நினைவு கொண்டு தாங்களும் மனை சாட்சியாக வாழ துணிவு கொள்ள வேண்டும் என்கிறார். பாருங்கள், இந்த உலகுக்கு பிறகு, உலக வாழ்வுக்கு பிறகு இன்னொரு வாழ்வு உண்டு. ஒவ்வொரு திருப்பலியிலும், இறந்தோர் திருப்பலியிலும் சொல்லுகிறோம், ஆண்டவரே சாவது நிச்சயம் என்பது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் உங்களுடைய நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழித்ததும் விண்ணகத்திலே நிலையான வீடு தயாராயிருக்கிறது என்று சொல். அதான் நம்முடைய எதிர்நோக்கு. நிலையான வீடு தயாராயிருக்கிறது. இப்பொழுது அகுஸ்தினாருடைய வார்த்தையில திருத்தந்தை சொல்லுகிறார், வாட் இஸ் திஸ் ஹோப்? பி ஹாப்பி. ஏது உண்மையான மகிழ்ச்சி? எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே உண்மையான மகிழ்ச்சி. எங்கே முழுமையான அன்பு? விண்ணகத்தில் தான் உண்மையான அன்பு. விண்ணகத்தில் தான் உண்மையான அன்பு. 22ஆம் எண்ணிலே திருத்தந்தை சொல்லுகிறார், தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து விடாது. தனி மனித அளவிலும் சமூக அளவிலும் தீர்ப்பு நாள் காத்திருக்கிறது. அண்மையில் இந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை ஜெசபெல் அரக்கி தன் கணவருக்காக பறித்தார். நான் அந்த திருப்பலியின் மறைவுரையின் போது சொன்னேன், கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ பேர் அதை எனக்கு திருப்பி எழுதினார். கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீ செய்கிற அநியாயத்தை கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். திருத்தந்தை இந்த எண் 22 சொல்லுகிறார், கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இறுதி தீர்ப்பு உண்டு. எல்லாரும் தூய்மை பெற வேண்டும். ஒரு சிலர் ஆண்டோடைய இரக்கத்தினால் இன்னும் முழுமையான தூய்மை பெற வேண்டும். இதுல உத்தரிக்கிற ஸ்தலம், அதை பற்றிய கோட்பாடு. இந்த சமயத்தில் ஜூபிலி ஆண்டிலே இந்த இன்டெலிஜென்ஸ் பாவ பரிகார தண்டனை குறைப்பு, பாவத்துக்கான தண்டனை குறைப்பு சலுகை, இதை நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்காக, மரித்தோருக்காக பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அவர்களுடைய தண்டனையை குறைத்தருளும், அவர்கள் உத்தரிக்கும் காலத்தை குறைத்தருளும், அவர்களை தூய்மைப்படுத்தி விண்ணக வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்கு செய்கின்ற நான் நன்றி. இந்த காலத்தில் இந்த ஆலயத்துக்கு செல்கிறேன், இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறேன், ஒப்புரவு அருளடையாளத்தில் பங்கேற்கிறேன், பாவசங்கீர்த்தனம் செய்கிறேன், மன்னிப்பு பெறுகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், இறந்த என் பெற்றோரை மன்னியும், அவர்கள் தண்டனையை குறைத்தருளும், சலுகையை தாரோ என்று கேட்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். இதைத்தான் இன்னும் விளக்கமாக எண் 23 குறிப்பிடுகிறார். இறுதியாக திருத்தந்தை நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை பற்றி 24 மிக அழகாக சொல்லுகிறார். சிலுவை அடியிலே நின்றவர் நம்முடைய தாய், தன் மகனோடு முழுமையாக ஒத்துழைத்தவர் நம்முடைய தாய். ஸ்டெல்லா மாரிஸ், ஸ்டார் ஆஃப் தி சீ. புயல் படகை தாக்குகிறது, கப்பலை தாக்குகிறது. நட்சத்திரமாக, விண்மீனாக அங்கே இருந்து கரை சேர்க்கிறவர் நம்முடைய தாய். தன்னுடைய பரிந்து பேசலாம்
எடுத்துக்காட்டால் பாருங்கள். அதிலும் முக்கியமாக அவர் லேடி ஆஃப் குவதலூப் மாதாவை குறிப்பிடுகின்றார். 500 ஆண்டுகள் நிறைவு பெற்று 2031 அவர்கள் கொண்டாட போகிறார்கள். எல்லாரும் அந்த தாயை பாருங்கள். ஏழைகள் மட்டில் அக்கறை கொண்ட தாயை பாருங்கள். நம்பிக்கை வாழ்வில் நமக்கு மாதிரியாய் இருக்கிற தாயை பாருங்கள். பிறர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற தாயை பாருங்கள். நேற்று கூட நான் சொன்னேன், மேரி, மதர் மேரி இஸ் நாட் ஓன்லி குயின் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். குயின் தான், துன்புற்றார், மகன் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்படுகிறார், சந்தேகம் இல்லை. அதை விட நீங்கள் மனத்திலே கொள்ள வேண்டியது, she is our sister in the pilgrimage of faith and hope. நம்பிக்கை வாழ்வில், எதிர்நோக்கு வாழ்வில் நம்முடைய உடன் பயணிக்கும் சகோதரி, நம்முடைய அக்கா, வயசா நம்மளுக்கு தங்கச்சி, அம்மா நீ இப்படி இருந்தாயே, நீ என்னுடைய சகோதரி. ஆண்டவரை பார்ப்பதில் அவர் விருப்பத்தை தேடுவது. நியூ எவாஞ்சலைசேஷன். இயேசுவை கருவுற்றார், உடனே புறப்படுகிறார். போய் எலிசபெத் அம்மாவை வாழ்த்துவது எவாஞ்சலைசேஷன், நற்செய்தி அறிவிப்பு. மௌனமாய் இருந்து அவர் முதலில் சொல்லட்டும் என்று கேட்பது, மௌனமாயிருப்பது எவாஞ்சலைசேஷன். தன்னுடைய புகழ்ச்சியை தான் புகழப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி திருப்புவது எவாஞ்சலைசேஷன். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது எவாஞ்சலைசேஷன். இவையெல்லாம் இணைந்துதான் பிரசன்னம், மௌனமான பிரசன்னம். கட்டளைக்கு கீழ்ப்படிவது லூக்கா 2. நற்செய்தி அறிவிப்பு. அக்கறையோடு மகனை தேடி போது 12 வயதிலே உண்ணவில்லை என்று சொன்ன போது எவாஞ்சலைசேஷன். சிலுவை அடியிலே நின்றது, துன்புறுகின்ற மகனோடு நின்றது. ஸ்டாண்டிங் அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ், க்ளோஸ் டு த ஃபுட் ஆஃப் த கிராஸ். நெருக்கமாக நிற்பது, அது போதும். சிதறண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காப்பது, அவர்களோடு இணைந்து ஜெபித்து. எங்கே மரியா இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி, தூய ஆவி. சிமையோன் தூய ஆவி பெற்றுக் கொள்கிறார். திரு அவை பின்னாடி தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறது. எலிசபெத் அம்மா தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறார். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இயேசுவை சுமந்து செல், மகிழ்ச்சியை தா, எல்லாருக்கும் தூய ஆவியை தா. இப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எனவேதான் திருத்தந்தை நம்முடைய அன்பு தாயை அடையாளமாக காட்டணும். இவ்வளவு நிறைவாக இந்த பகுதியில் பேசப்படவில்லை, மற்ற இடங்களில் திருத்தந்தை நம்முடைய அன்பு தாயை அடையாளம் காட்டுகிறார். இறுதியாக நாம் எல்லாரும் ரிட்டர்ன் டு த ஸ்கிரிப்சர்ஸ், இறை வார்த்தையிடம் திரும்புங்கள், இறை வார்த்தையிடம் திரும்புங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கை உண்மையாகவே ஆண்டவரில் நம்முடைய நங்கூரம் போல சிலுவையில் நம்முடைய நம்பிக்கையை பதிக்க வைப்போம். நாம் எல்லாரும் உண்மையாகவே தனி மனித அளவில் மட்டுமல்ல, மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். திரு அவை என்கின்ற நிலையிலும், சமூகம் என்கின்ற நிலையிலும், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவர்களோடு உறவு கொள்வதிலும், நாட்டு அளவிலும், எங்கெல்லாம் மனித உரிமை, இயற்கை தாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எல்லாரோடும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் நாம் எல்லாரும் ஜூபிலியை கொண்டாட வேண்டும். இன்னும் கான்கிரீட்டா அடிப்படையில் அன்றாட வாழ்வில், திரு அவையின் வாழ்வில் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. தற்போது இதை நான் முடிக்கிறேன். நாம் கலந்துரையாட போதுமான நேரம் அப்போதுதான் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். இந்த 4 கொள்கை திரட்டு, முதல் கொள்கை திரட்டு தெய்வீகம். இதை படிக்க வேண்டும் என்று திரு தந்தை சொல்லியிருப்பார். தெய்வீகம் சரி, கற்றல் ஆண்டு. இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த இறை வெளிப்பாடு பற்றிய இந்த கொள்கை திரட்டில்
நாம் செய்ய வேண்டிய, நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? முதல்ல எல்லாருக்கும் பைபிள் தெரியணும். நான் திருப்பி சொன்னேன், ஒரு நாள் சென்ட் பீட்டர்ஸில் ஃபிலாசபி பிரதர்ஸ்க்கு கான்ஃபரன்ஸ், ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஏசு சாலமன்கிட்ட கேட்ட மாதிரி என்கிட்ட வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா பிரதர்ஸ்? மீண்டும் என்னை ஃபஸ்ட் இயர் ஃபிலாசபி படிக்க சென்ட் பீட்டர்ஸ் செமினரிக்கு அனுப்பு என்று சொல்லுவேன்னு சொன்னேன். பிரதர்ஸ்லாம் 2 நிமிஷம் கை தட்டினாங்க, நிறுத்தவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினேன். ரொம்ப அன்போடு அவர்கள் நிறுத்தினார்கள். எதுக்காக சொன்ன தெரியுமா? நான் ஃபஸ்ட் இயர் ஃபிலாசபி போனால் இப்போ நான் வந்து பைபிள் ஃபுல்லாக என் குரலில் இருக்குது வேற, இது போல் வேற யாராவது படிச்சிருப்பாங்க. பைபிள் ஃபுல்லாக கேட்டு படித்து 7 வருஷம் சாமியாரான பிறகு பைபிள் மனப்படமாக எனக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு குருவாக நான் இங்கிருந்து போவேன் என்று சொன்னேன். புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொன்னேன், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் எவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்க. நான் 3000 மணி நேரம் செலவு பண்ணி நான் வந்து இந்த பைபிளை வந்து படித்து ரெக்கார்ட் பண்ணேன். இந்த ஜூபிலி ஆண்டில் எனக்கு ஆசை, விவிலியம் என் குரலில் வைத்தில்லாத யாருமே இருக்கக்கூடாது என்ற ஆசை. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, சில பேர் கேட்கவே மாட்டாங்க. நான் சேலத்துலேருந்து இங்கே வரேன்னா ஒரு 4-5 புக்கை திருப்பி கேட்டேன். 2 கொரிந்தியரை 100 தடவை நான் கேட்டிருக்கேன் தமிழ், 100 தடவை நான் கேட்டேன். அதுதான் எனக்கு சக்தி கொடுத்தது. மீண்டும் உதாசீனப்படுத்த போகிறேன். என் அண்ணன் மரித்தார். நான் வந்து நொன்சியாவை பார்க்க ஒரு வேலையாக போக வேண்டியிருந்தது. பாடியை வந்து மார்ச்சரியில் வச்சுட்டு பெங்களூருக்கு ஃப்ளைட் எடுக்க போனேன். திருப்பாடல் 1லேருந்து 60 வரைக்கும் திருப்பி இறங்கி வாங்க, டெல்லி போயிட்டு வந்தேன். திருப்பாடல் 60லேருந்து 150 வரைக்கும் என் அண்ணனுக்காக நான் ஜெபித்தேன். 150 திருப்பாடலையும் ஜெபித்தேன். சேலத்திலிருந்து பெங்களூரிலிருந்து எங்களூர் பண்ருட்டி பக்கத்தில், அது வரைக்கும் இந்த திருப்பாடல் நான் மட்டுமல்ல, என்னோடு வந்த 5 குருக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆறுதலோடு கேட்டோம். விவிலியம் எல்லா நிலைகளிலும் நான் நிறைய, நேற்று நான் பேசும்போது நிறைய இதை ஒன்றை பற்றி மட்டுமே 1 மணி நேரம் பேசினேன். எப்போது தெய்வ வர்பா இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதே போல 2வது திருவழிபாடு, இன்றைக்கு புது தெம்பு, புது மலர்ச்சி திருவழிபாட்டில், அர்த்தமுள்ள திருவழிபாடு, எல்லாரும் புரிந்து கொள்வது. அது ஆர்கெஸ்ட்ரா இல்லை, எல்லாரும் பாட வேண்டும். மறையுறையின் போதுதான் நம்பிக்கையாளர் மன்றாட்டு எழுதுகிறார் ஒரு சகோதரர். நீ பேசுறத பேசு, நான் மன்றாட்டு படிக்கணும், இப்பதான் நேரம் கிடைத்தது பாரு. எனக்கு யாராவது மூமெண்ட் இருந்தா எல்லாமே பிரசங்கமே பாதி மறந்துடுவேன். பல நேரங்களிலே பாருங்க, அர்த்தமுள்ள வழிபாடு, தயாரிப்போடு கூடிய வழிபாடு. நம்முடைய தந்தை ஒய்யந்திராய் சொல்ல, இந்த எலக்ட்ரீஷியன் வந்து மைக்கை பாதி பிரசனத்தில் தட்டி பார்க்குறாரு, சரியா இருக்கா இல்லையா. திருட வந்து 8 நாள் கழிச்சு நாய் குழைச்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. திருட வந்து 8 நாள் கழிச்சு நாய் குழைச்சு, முதல்ல தயாரிக்கலாம் என்று இந்த திருவழிபாட்டின் பல்வேறு நிலைகள், அருளடையாளங்கள், மறைக்கல்வி, இதெல்லாம் மறைக்கல்வியோடு தான் திருவழிபாடு நடக்கும். ஏற்கனவே செய்கிறோம் சொல்லப்பட்டுள்ளது, ஏன் இன்னும் அதிகமாக செய்யக்கூடாது? ஏன் நம்முடைய வழிபாடுகள் உயிரூட்டம் உள்ளதாக இருக்கக்கூடாது? நம்முடைய பணிகள், அன்பியங்கள், ஒவ்வொரு அன்பியமும் ஒவ்வொரு இது பரிசு வழங்குகிறார்கள். சில இடங்களில் எப்படி நடத்துகிறார்கள்? உற்சாகப்படுத்துவது பாருங்கள். அடுத்தது திரு அவையை பற்றிய அந்த லூமன் ஜென்சி, அதை வாழ்ந்து காட்டினார். அதான் திருப்பி படிக்க சொல்றார். அடிப்படையில் எல்லாரும் கிளரிக்கலிசம் போகணும், எல்லாரும் நான் தான் சாமியார், நீ செய். உனக்கு என்ன 35 வயசு, அந்த மனுஷனுக்கு 70 வயசு, நிற்க உட்கார கூட சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் மனுஷனா? மோட்சத்துக்கு போவியா? நரகத்துக்கு தான் போவ. அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுக்கணும், உட்கார வைக்கணும். சில சமயத்தில் நோ சொல்ல வேண்டி இருக்கும். ஏன்னா சாமியார்னா நான் புனிதர், அந்த மனப்பாங்க. சாமியார்னா என்ன? 2 உனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. என்ன? திருப்பலிக்கு தலைமை ஏற்பது,
இன்னொன்று பாவ சங்கீதம் கேட்கும். இதை விட்டுட்டு பெரும்பாலான காரியங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும். நம்ம மறைக்கல்வியிலும் அப்படி தப்பாக தான் கற்றுக் கொடுக்குறோம். அந்த குறிப்பிடத்தில் இதுதான் இருக்குது. என்ன திருமுழுக்கின் விளைவு என்ன பார்த்தா இருக்குது? என்னது? பிறப்பு நிலை பாவம் போகிறது, செயல் வழி பாவம் போகிறது, திரு அவையின் உறுப்பினர் ஆகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு ஓருடலாம். என்னையாது? இதான் திருமுழுக்கின் விளைவு. இதை விட முக்கியமான விளைவை விட்டுவிட்டீர்களே. இயேசு கிறிஸ்துவை ஆசிரிய பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி, தலைமையேற்கும் பணி, இதிலே நீ பங்கு பெற உரிமையும் கடமையும் கொண்டுள்ளாயே, அதை விட்டுவிட்டு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாய் என்று நான் நந்து கொள்வது. பாரு, அதுதான் each one is prophet, each one is a priest. எல்லாரும் பொது குருத்துவார், எல்லாரும் தலைவர்கள். இதை நம்முடைய மக்களை உணர வைக்க வேண்டும். உரிய பங்கை அளிக்க வேண்டும். அளிக்க வேண்டியதல்ல, அவர்களுக்கு உரியது. நீ ஒன்றும் பெரிய மனுஷன் அளிக்கிறது ஒன்றும் கிடையாது. அதை அவர்களுக்கு உரியது என்பதை நீ செயல்படுத்த வேண்டும். பாரு, லூமினன்ஷிப், இந்த பங்கேற்பு அமைப்புகள் பாரு, சட்டம் 537 சொல்லியிருக்கு. பங்கு நிதிக்குழு இல்லைன்னா நீ திருத்தந்தைக்கே கீழ்படியல. பங்கு சாமியார் எல்லா இடத்தையும் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. நிதிக்குழுவே காணும். நீயே திருத்தந்தை கீழ்படியல, நீ என்ன உனக்கு கீழ்படிய சொல்றியா? மக்கள் கேட்காமல் இருப்பதே தவறு என்று நான் நினைக்கிறேன். நிதிக்குழு கட்டாயம், டிரான்ஸ்பரன்சி. மாத வருமானம் 100 ரூபாய் என்றால் கூட லூமினன்சியம் இந்த பங்கேற்பு அமைப்புகளை பற்றி மிக அழகாக சொல்லுது. எல்லாரும் புனிதத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுது. அப்புறம் பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ நவீன போதனைகள் எல்லாம் வருகின்றன. அதில் இன்றைய உலகில் திரு அவை, அதில் கௌதியம் எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் அடங்கிடுச்சு. ஏதோ 1-2 தான் புதுசு. இப்போ கௌதியம் எக்ஸ்பிரஸ், இன்றைய உலகில் திரு அவை என்ற அந்த கொள்கை திறன், இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு உறவாட வேண்டும், உரையாட வேண்டும், மற்றவர்களுக்கு திறந்த மனத்தோடு இருக்க வேண்டும், மற்றவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும், நீதிக்காக பாடுபட வேண்டும், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் வாசித்து இதன் அடிப்படையில் மீண்டுமாக புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு திரு அவை உண்மையாகவே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று விழைகிறேன். நன்றி, வணக்கம்.